சங்கீதம் 7ஆம் சங்கீதம் முதல் வசனம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி லட்சியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ள. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்துக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இங்கே இந்த சங்கீதக்காரன் இந்த 7ஆம் சங்கீதத்திலே முதல் வசனம் சொல்லப்பட்டு உண்மையே நம்பியிருக்கிறேன், அதனால் நீர் என்ன பண்ணுங்க, எல்லா துன்பத்துக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை ரட்சிக்க வேண்டும், விடுவிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும், உயர்த்த வேண்டும், மேன்மைப்படுத்த வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? அவரையே நம்பி இருக்க வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை கொஞ்ச காலம் நம்பியிருப்பாங்க. அந்த நன்மை கிடைக்குமா கிடைக்குமா நம்பியே இருப்பாங்க. அந்த நன்மை கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரே நீர் தான் எல்லாம்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த நன்மை கிடைக்காத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள் அப்படியே போய்கொண்டே இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் விட்டு வழி விலகி போய்விடுவார்கள். ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை குறைந்து போய்விடும். இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த நன்மை கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவர் மேலேயே நம்பிக்கை இருப்பாங்க. அந்த நன்மை கிடைத்த பின்பு ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கை எல்லாம் போய்விடும். அந்த நன்மை வந்து விடுறது. அதனால் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஆண்டவரை தேட மாட்டாங்க, ஆண்டவர் நோக்கி பழக்க மாட்டாங்க. ஆண்டவருக்கு பிரியமான செய்யணுங்கிற என்ன சிந்தையெல்லாம் அவங்க உள்ளத்தில் ஒன்றும் இருக்காது. அவங்க பெற்றுக்கொண்ட நன்மையே அவங்களுக்கு போதுமானதாக போய்விடும். அதனால் என்ன உண்டாயிரும்? அவங்களுடைய நம்பிக்கை எல்லாம் போய்விடும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் கூட நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது, நாம் எப்படி காணப்படுகிறோம் என்பதை நாம் இந்த நாளில் கூட பார்ப்பது, ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு மிகவும் நல்லது. நாம் கூட இந்த நாட்கள் கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தேவனிடத்தில் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டுமானால், ஒரு பயிர் பாருங்கள், அதை நட்டவுடனே என்ன பண்ணுது? கொஞ்சம் கொஞ்சமாக பச்சை அதுக்குள்ளே உண்டாகி அது என்ன பண்ணுது? வளர்ந்து என்ன பண்ணுது? ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது பலன் கொடுக்கிறது. அதுபோல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கையில் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நம்பிக்கை துளிர்விட வேண்டும். அப்படியாக நம்பிக்கையில் நம்ம வளர்ந்து பெருகி என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவருக்கென்று கனி கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கென்று என்ன வேண்டும்? செய்ய வேண்டும்? கிரியை செய்ய வேண்டும். அப்படி காணப்படும் போது தான் நாம் ஆண்டவரை குறித்த காரியத்தில் நமக்கு உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், எத்தனை வருடமானாலும் ஒரே மாதிரி காணப்படுவார்கள். இப்படி இருந்தால் அவங்களுக்குள்ள என்ன இல்லை? ஆண்டவரை குறித்த காரியத்தில் பெரிதான ஒரு நம்பிக்கை இல்லை, ஒரு செயல்பாடு இல்லை, கிரியை இல்லை. அவர்கள் ஏனோ தானோ என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கார்கள். ஆண்டவருக்காக என்று எதுவுமே செய்ய முடியாத நிலவரத்தில் காணப்படுறாங்க. அப்போ இந்த நாட்கள் கூட இந்த நாம் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டுமானால், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக நாம் கூட பாடுபட வேண்டுமானால், அவர் மீது வைக்கிற நம்பிக்கையில் நாம் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும். நம்பிக்கையில் வளர வேண்டும், நம்பிக்கையில் சிறப்பட வேண்டும், நம்பிக்கை நிறைந்தவங்களாக வாழ வேண்டும். அப்படி காணப்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நம்மை கொண்டு கிரியை செய்வார். அனைவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன? நம்பிக்கை குறைந்து போன வாழ்க்கை. நம்பிக்கையில் அவங்க என்ன பண்ணல? பெருகவில்லை. அவங்க அந்த நம்பிக்கையில் வளரவில்லை. அதனால் இந்த நாட்கள் கூட நமக்குள் காணப்படுகிற நம்பிக்கையை நம்ம ஒவ்வொரு நாள் என்ன பண்ண வேண்டும்? பெருகும்படியாக செய்ய வேண்டும். இப்படி நாம் காணப்படும் போது மாத்திரமே தேவன் நம்மோடு கூட வந்து நம்மை நடத்துவார், நம்மை உயர்த்துவார், நம்மை பலப்படுத்துவார், நமக்கென்று நம்மை மறைத்து பெரிய காரியங்களை செய்வார். ஆனால் அந்த நாளில் கூட நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவர் கருத்தில் தருவோம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை பெருக பண்ணுங்க, நம்பிக்கை இன்னும் நான் ஆண்டவரே பெருகணும், ஆண்டவரே உம்மிடத்தில் உள்ள நம்பிக்கையில் நான் வளர வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. நம்பிக்கையில் பெருக எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. மீது உள்ள நம்பிக்கையில் நாங்கள் பெருக வேண்டும், வளர வேண்டும் ஆண்டவரே. நம்பிக்கை நிறைந்தவங்களாக நாங்கள் உமக்கு எழும்பி கிரியை செய்ய வேண்டும். இந்த காரியத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தாழ்த்துகிறோம், கனமகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன்.